இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிற மதங்களைப் போல நம்முடைய இந்து மதத்தில் தினசரி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கட்டாயம் ஏதும் இல்லாமல் இருக்கிறது. அது போன்ற ஒரு விதிமுறை எதுவும் வலியுறுத்தி சொல்லல. எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அவசியம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த நேயருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது அவசியம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏன் கட்டாயப்படுத்தலைன்னு சொன்னால், உள்ளம் பெறும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லி நமக்கு திருமூலரே சொல்லி கொடுத்திருக்கார் இல்லையா. நம்முடைய உள்ளத்திற்குள்ளாகவே நமக்குள்ளாகவே இறைவன் என்பவன் உறைந்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த இறை சக்தியை நாம் முதலிலே உணர வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றா இல்லையா, அதாவது நான் கடவுள்னு சொல்கின்ற விஷயம்தான். எனக்குள்ளாகவே கடவுள் இருக்கிறான் என்பதை நாம் அனைவருமே உணர வேண்டும். சரி சார், நமக்குள்ள கடவுள் இருக்கார், நமக்குள்ளாக இருக்கிற கடவுளை பூஜித்துட்டு இருந்தா அப்புறம் எதுக்காக சார் கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டா, நிச்சயமாக கோவில் என்பது அவசியம் தேவைதான். அந்த இடத்திலே இறை சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கும். அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாமே, நமக்குள்ள ஒரு செல்ஃபோன், ஒரு பேட்டரிங்கிறது இருக்குது. இந்த பேட்டரியினுடைய சார்ஜுங்கிறது டவுன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சார்ஜர் வச்சு அதன் மூலிமா சார்ஜ் போட்டுக்கிறோம் இல்லையா. அதே போலத்தான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நல்ல சக்தியினுடைய வலிமை என்பது குறையும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னோம்னா, ஆலயத்திற்கு சென்று அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மேஜரான சார்ஜர் மூலியமாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். அதை நம்ம மேலே சார்ஜை ஏற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ளலாம். இதுபோக ஆலயங்கள் அத்தனையும் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆலயங்களில் போய் நம்ம தனிப்பட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு இருக்கோம், அதுபோல் செய்யக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட பிரார்த்தனை என்பது நம் இல்லத்திலே இருக்கக்கூடிய அந்த பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இது நமக்கான பிரார்த்தனை. என்னுடைய குழந்தை நல்லபடியாக படிக்க வேண்டும், அவளுக்கு மேலே மேலே நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், என்னுடைய சம்பாத்தியம் நல்லா இருக்கணும், எனக்கு தொழில் விருத்தியாகணுங்கிறதெல்லாம் இங்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருப்பதும் கடவுள் தானே. அப்போ வீட்டில் சுவாமி இல்லை, கோவிலில் மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்க முடியுமா? இல்லத்திலே இருக்கக்கூடிய இந்த பூஜை அறையிலே நம்முடைய தனிப்பட்ட பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது எப்படின்னு சொன்னால், எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த புவி நன்றாக இருக்க வேண்டும், இந்த பூமி என்பது நன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக இணைந்து கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு ஆலயம் என்பதே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டு பிரார்த்தனை என்பதற்கான மகத்துவம் என்பதே வேறு. எல்லோரும் ஒன்றாக இணைந்து கேட்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் அதற்கான வரங்களை தந்து விடுவார் அல்லவா. அங்கே போய் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருந்தா கூட நம்ம தனிப்பட்ட பிரார்த்தனையை மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இதை கொடு, எனக்கு இதை கொடுன்னு நினைக்கிறோம். சரி, மனித மனம் என்பது ஆசைப்பட வேண்டியதுதான். நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு அந்த தீபாராதனை என்பது அப்படிங்க நடக்குது இல்லையா. நம்முடைய தனிப்பட்ட பிரார்த்தனையை முன்னதாகவே செய்து கொண்டு அந்த தீபாராதனை என்று நடக்கும் பொழுது எல்லோரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? பிரதி மாதம் மும்மாரி பொழிய வேண்டும், இந்த பூமியில இருக்கக்கூடிய நீர் நிலைகள் அத்தனையும் நிறைய வேண்டும், இதன் மூலமாக விவசாயம் என்பது தழைக்க வேண்டும், எங்குமே இந்த பசி பஞ்சம் பட்டினி என்கின்ற அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது, அந்த வார்த்தைகளுக்கான பொருளே எவரும் அறியாத வண்ணம் எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையைத்தான் வைக்க வேண்டும். இதைத்தான் அந்த ஆலய அர்ச்சகர் செய்து கொண்டிருப்பார். அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் 6 கால பூஜைகளிலுமே ஸ்வஸ்தி என்கின்ற ஒரு மந்திரத்தை சொல்வார். அதாவது ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வருவார். பிரஜாபிய பரிபாலயந்தான் சொல்றார். பிரஜைன்னு சொன்னா மக்கள், இந்த மக்களை பாதுகாக்கின்ற வண்ணம் நீ அத்தனை விதமான வளங்களையும் தருவாயாக என்று சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லி அந்த ஸ்வஸ்தி வசனத்தை சொல்லி முடிப்பார். இதுதான் ஆலயத்திலே இருக்கக்கூடிய பூஜா முறைகள். ஆக எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நான் கட்டாயம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டால் அவரவர்கள் அவரவர்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்க வேண்டியது. அதே நேரத்திலே நம்முடைய மனம் என்பது ஒரு சஞ்சலத்திற்குள்ளாக வரும்பொழுது கண்டிப்பாக ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது. அங்கே சென்று உங்களுடைய பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணிக்குங்கோ.
இது போக ஊரிலே ஒரு பிரம்மோற்சவம் என்பது நடக்கும். இது போக ஆலயத்திலே பல திருவிழாக்களையும் வைத்திருப்பார்கள். அந்தந்த ஊரிலே அந்தந்த தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றவாறு ஒரு சில ஊர்ல பார்த்தோம்னா கார்த்திகை மாசத்துல பிரம்மோற்சவத்தை வச்சிருப்பா. நீங்க திருவண்ணாமலையே எடுத்துக்கோங்களேன், அந்த ஊர்ல பார்த்தோம்னா கார்த்திகை தீபத்தை முன்னிறுத்தி தான் பிரம்மோற்சவத்தை வச்சிருப்பா. சிதம்பரம் போன்ற ஊர்ல பார்த்தோம்னா 2 வருடத்திலே 2 முறை பிரம்மோற்சவங்கிறது இருக்கும். ஆணி திருமஞ்சனத்திற்கு ஒரு முறையும் மார்கழியிலே வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்துக்கு ஒரு முறையும் வச்சிருப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சில ஊர்ல பங்குனி உத்திரத்துக்கு பிரதானமா வச்சிருப்பா, ஒரு சில ஊர்ல மாசி மகத்துக்கு வச்சிருப்பா, இன்னும் ஒரு சில ஊர்ல சித்திரை மாதத்திலே பிரம்மோற்சவத்தை வைச்சிருப்பார்கள். இப்படி அந்தந்த ஊரிலே நடக்கக்கூடிய அந்த பிரம்மோற்சவ காலங்களிலே அனைவரும் அவசியம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது. இது போக நம்ம இந்த பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். 15 நாட்களுக்கு ஒரு முறை பிரதோஷம் என்பது வருகிறது. மாதத்திற்கு ஒரு முறை மாத சிவராத்திரி என்பது வருகிறது. அதே மாதிரி மாதத்திற்கு ஒரு முறை சங்கடஹர சதுர்த்தி என்பது வருகிறது. இது போன்ற விசேஷமான நாட்களிலே எல்லோரும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது. அங்கே சென்று இறைவனிடத்திலே கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டியது. எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த நாடு நல்லபடியாக இருக்க வேண்டும், இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்புடன் வாழ வேண்டும், எல்லோருடைய உள்ளங்களிலும் நல்ல எண்ணம் என்பது தோன்ற வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை ஒருமித்த மனதோடு எல்லோரும் ஒன்றாக இணைந்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த உண்மையை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நம் நாட்டிலே என்றென்றும் செல்வ வளம் என்பது நிறைந்திருக்கும். நாடு என்பது வளம் மிக்கதாக இருந்தால் வீடும் என்பதும் வளம் மிக்கதாகத்தானே இருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.